மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 10வது முடிச்சு. இந்த 10வது முடிச்சை அடையும் போது இதற்கு முன்னாடி இருக்கிற நிலைகள் எல்லாமே தன்னுடைய தன்மையை மாற்றிக்குது. அதாவது இன்னும் சூட்சுமமான ஒரு நிலையில் இந்த 10வது முடிச்சை அடையும் போது அதாவது அவருடைய வீட்டை நம்மளுடைய வீடாக உணர தொடங்குற அளவுக்கு நாம் பணியறதுக்கு பழக்கப்பட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய மண்டலத்திற்குள்ளே நாம் போயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐக்கியமான உணர்வு, முழுமையான ஐக்கிய உணர்வு, ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் அதற்கு சொந்தமானவன், பிலாங்கிங்னஸ், அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்னுடைய தன்மை குறித்த உணர்வு, இதை நாம் இங்கே உணர தொடங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரபுன்னு சொல்லக்கூடிய இந்த மண்டலத்தில் நாம் நுழையும் போது இறைவனுடைய அருகாமையை நாம் நெருங்கி உணர தொடங்குகிறோம். நம்மளுடைய தேடல் முழுவதுமே மையத்தை நோக்கியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையான அணுகுமுறை நமக்குள்ளே காணப்படுது. இதுதான் இந்த இடத்தினுடைய உண்மையான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மட்டத்தில் ஒரு அபியாசிக்கு இந்த நிலை வந்தாக வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த பிரபுன்னு சொல்லக்கூடிய மண்டலம் ஒரு அகண்டு விரிந்த மண்டலமாக சொல்லப்படுறது. இந்த 10வது முடிச்சினுடைய மூலப்பொருள் காற்று. இதனுடைய நிறம் இளம் பச்சை நிறம். 5வது சக்கரத்தில் காணப்பட்ட அந்த பச்சை நிறம் இங்கே மங்களா தெரியுது. இதனுடைய இருப்பிடம் 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லக்கூடிய SDK. அந்த சக்கரத்திற்கு 2 விரல் கடை முன் நெற்றியை நோக்கி அளக்கும்போது இருக்கக்கூடியது இந்த 10வது முடிச்சு. 2வது சக்கரத்தில் நாம் அமைதியை உணர்கிறோம். அதுவே 7வது சக்கரத்தில் சக்தியும் பரவசம், அதாவது ஆற்றல் வாய்ந்த மின்சக்தியும் ஒரு பரவசமான உணர்வும் இங்கே ஏற்படுது. அப்போது இந்த 2வது சக்கரத்தில் கிடைக்கக்கூடிய அமைதி, அந்த ஒரு நிலையும் 7வது சக்கரத்தில் கிடைக்கிற இந்த பரவச உணர்வு, இது எல்லாமே நம்மளை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற விடாமல் ஒரு அவதூத நிலைக்கு கொண்டு விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் தடைப்படுது. ஒரே இடத்துல நாம் ஸ்டே ஆகிடுறோம் அந்த உணர்வால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில். இப்போது அந்த கட்டத்தை எல்லாம் கடந்து நாம் இப்போது 10வது சக்கரத்திற்கு மாஸ்டர்னுடைய ஒரு உந்துதல் மூலமாகவும் நம்மளுடைய ஒரு அமைதியற்ற பரிதவிப்பு நிலையை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறதின் மூலமாகவும் இந்த ஒரு முடிச்சுக்கு நாம் வரோம். இப்போது இந்த 10வது சக்கரத்தில் அதே மாதிரியான ஒரு அவதூத நிலை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. எதன் மூலமாக அப்படின்னும் போது ஆனந்த சாகரம்னு சொல்லக்கூடிய பிளிஸ், ஆனந்தத்தினுடைய சக்தி பீடம், ஒரு பேரானந்த நிலை, அதை அனுபவிக்கிறதின் மூலமாக அதுவே நமக்கு ஒரு வளைவு பாதையாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சித் ஆனந்தம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு உன்னதமான உணர்வு, பிரபஞ்சமளாவிய ஒரு உணர்வு இங்கே காணப்படுது. சத் அப்படிங்கிறது இருப்பு நிலை, சித்து இது ஒரு விழிப்பு நிலை. ஒரு சீடன் குரு கிட்ட போய் ஒரு பேரானந்த நிலையை நான் எப்படி அனுபவிக்கிறது, அதை எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் முழுக்க நீ தியானம் பண்ணி ஒன்றை நீ கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனும் என்ன பண்ணுறான், ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். தியானத்தை தொடங்கும் போது ஆரம்ப நிலையில் அவனுக்கு நிறைய எண்ணங்கள் வருது. அப்போ அந்த எண்ணத்தின் மூலமாக நிறைய உணர்ச்சிகள், பயம், கவலை, கோபம், மகிழ்ச்சி, துக்கம், இந்த மாதிரியான நிறைய உணர்ச்சிகள் கலந்து அந்த எண்ணங்கள் வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு செகண்ட் நினைக்கிறான், இது எல்லாமே எனக்குள்ளேருந்து தானே வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் தனக்குள்ளே அவன் கூர்ந்து பார்க்குறான். இது எல்லாமே வரக்கூடிய நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவனுக்குள்ள அவன் போய் கூர்ந்து கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு நிலை ஏற்படுது. இப்போ இந்த விஷயத்தை அப்படியே அவன் போயிட்டு குரு கிட்ட போய் சொல்கிறான். அப்போது அந்த குரு சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், இது எல்லாமே உனக்கு வருது, அது எல்லாமே அப்போ இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கிற, அதுதான் சத் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பு நிலை. அடுத்தது அது எல்லாமே உனக்குள்ளேருந்து தான் வருது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றை நீ கூர்ந்து பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிற, அதுதான் உனக்குள்ளே எழுந்த விழிப்பு நிலை, சித்து அப்படிங்கிறது. அப்படி கூர்ந்து பார்க்கும்போது நீ ஒரு அமைதியை உணர்ந்தேன்னு சொல்கிற இல்லையா, அதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி கூர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் அது எல்லாமே நிற்கிது. ஒரு அமைதியை அவனுக்குள்ளேருந்து உணர ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த அமைதியிலேயே மையம் கொண்டு மேல் நோக்கி போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலை தான் பேரானந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருப்பு நிலையை கடந்து உணர்வு நிலையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, அப்படி விழிப்பு நிலை ஏற்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் மையம் கொண்டு நம்ம பயணம் செய்யும்போது கிடைக்கக்கூடிய பேரானந்த நிலை, இதை தான் சத்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே எடுத்துக்கும் போது யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம ரொம்ப கோபமாக சத்தமாக உணர்ச்சிகளோடு பேசுகிறோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நிமிஷம் இது எல்லாமே நமக்குள்ளேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளை நாமளே கூர்ந்து பார்க்கும்போது அப்படியே அமைதியாயிடுறோம். அந்த அமைதியாகக்கூடிய அந்த நேரத்தில் நமக்குள்ளேருந்து வெளிப்பட்ட அந்த உணர்ச்சிகள், எண்ணங்கள், வார்த்தைகள் இது எல்லாமே அதுவும் சேர்ந்து அமைதியாயிடுது. இப்போ இதையே தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் பலவிதமான நிலைகளை கடந்து நாம் போகிறோம். அப்படி போகும்போது நமக்கு உணர்வுற நிலையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அங்கே ஓரொரு கட்டத்திலையும் அமைதியினுடைய சுவையையும் அதனுடைய ஆழத்தையும் உணர ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த 10வது சக்கரத்தில் பிரபஞ்சமளாவிய பேரானந்த உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படுது. இந்த 10வது சக்கரத்துக்குள்ளே நுழையும் போது மனிதன் மனிதத்தன்மை அடைந்து தெய்வீகமாக மாறக்கூடிய நிலைங்கிறது உருவாகிடுது. இங்கே எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இறுதி பரம்பொருள் தான். மையமும் நானும் அந்த ஒரு எண்ணம் முழு வீச்சில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த இடத்துல அகங்காரம்ங்கிறது முற்றிலும் மறைந்து போகுது. ஏன்னா முதல் மனம்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு மைண்டு அந்த கடவுளினுடைய மண்டலத்துக்குள்ளே, தெய்வீக மண்டலத்துக்குள்ளே நுழையிறோம். 10வது சக்கரத்தினுடைய முடிவில், அதாவது 10வது சக்கரம் 11வது சக்கரம் இது ரெண்டுத்துக்கும் இடையில் சகஸ்ரதல் கமல்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை எஸ்டிகே அந்த ஒன்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நிலையை அடையும் போது நம்மளுடைய இலக்கு அடையப்பட்டு விட்டது. அதாவது இலக்கை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு சூழலில் அனுபவிக்கக்கூடிய பேரானந்த நிலை நமக்குள்ளே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பேரானந்த நிலையில் நீடிக்க விரும்புகிறது அப்படிங்கிறத எல்லாருமே நினைப்பாங்க. அதே நேரத்தில் யாத்திரை, நம்மளுடைய பயணம்ங்கிறது அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய ஒன்று. ஏன்னா இறுதி நிலைங்கிறது இன்னும் வெகு தொலைவில் இருக்குது. அப்போது இதை எல்லாத்தையுமே கடந்து குருவினுடைய துணையோட அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய மாஸ்டர் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சகஸ்ரதல் கமல்னு சொல்லக்கூடிய இந்த பேரானந்த நிலையிலிருந்து வெளிவர்றதுங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே கடந்து தான் நம்மளால் இறுதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த தெய்வீக மண்டலத்துக்குள்ளே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா, மென்மையாக பாயக்கூடிய ஒரு நீரோட்டத்தை பார்க்கும்போது ஒருத்தருடைய இதயத்தில் ஒரு மாதிரியான ஒரு அலைகள் நடமாடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுற மாதிரி இங்கே இந்த இடத்துல அபியாசி அந்த நிலையை உணர்றாரு. அப்படி ஒரு மென்மையான உணர்வு அவருடைய இதயத்துக்குள்ளே ஏற்படும் போது அன்பில் உருக்கம் ஏற்படுது. இறைவன் மேலே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அன்பில் ஒரு உருகின நிலை, மென்மையான நிலை காணப்படுது. அப்போது அந்த இறைவனோட ஒத்தத்தன்மை அடைந்த நிலையில் இருக்கும். இதன் மூலமாக பயபக்தி உண்டாகுது. நம்மளுடைய இந்த பௌதீக உடல் மேலேயும் ஒரு மதிப்பு ஏற்படுது. ஏன்னா இந்த உடல் மூலமாக தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கப்பெறுது. அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் தன்னுடைய சுயத்துக்கே மரியாதை செலுத்துறதுக்கு உள்முகமாக தூண்டப்படுறாரு. அன்பின் பாதை குறுகலானது, ஒருவருக்கு மட்டுமே அங்கு இடம் இருக்கிறது. நான் அங்கிருந்த போது அன்பிற்குரியவர் அங்கில்லை, இப்போது அவர் இருக்கிறார், நான் இல்லை. இது கபீர்தாசரனுடைய அழகான வரிகள். முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தது நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில். அதுக்கு அடுத்த நிலையாக நான் அவர் அப்படிங்கிற அந்த 2 நிலையாக காணப்பட்டது. இப்போது கடைசியில் இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பு நமக்குள்ளே வெளிப்படுது. அப்போது அந்த ஒரு தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு மண்டலம் தான் இந்த பிரபுன்னு சொல்லக்கூடிய மண்டலம். நம்மளுடைய மனித அமைப்பு முழுவதுமே இறைவனுக்கு சொந்தமானது. இந்த பௌதீக உடலுங்கிறது ஒரு கோவில் மாதிரி.
அதுக்குள்ள ஓரொரு உணர்வுகள்லையும் தெய்வீகம் நிரம்பி இருக்கு. அந்த மாதிரி தெய்வீகமயமாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்ட ஒரு தன்மைங்கிறது நமக்குள்ள நிலவி இருக்கு. இப்போ இந்த உடல், இந்த சரீரம்ங்கிறது இறைவனுடைய ஒரு உறைவிடமாக இருக்கிறதுனால நாம் எந்த விதத்திலையும் நம்மளுடைய உணர்வுற நிலையை களங்கப்படுத்துகிற ஒரு செயலையோ இழிவுபடுத்துகிற ஒரு செயலையோ செய்யாமல் அதை தவிர்க்கிறதுக்கான என்ன வழியோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய பௌதீக உடலையும் நம்மளுடைய சுயத்தையும் நாம் மதிக்கிறோம். இந்த 10வது முடிச்சில் இந்த தன்மைகளெல்லாம் நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தன மரத்தினுடைய நறுமணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட தான் ஒருத்தர் போகணும். ஆனால் அதே சந்தனத்தை தன்னுடைய நெத்தியில் பூசிக்கும் போது அப்போவும் நம்மளால் வாசனையை உணர முடியுது. அப்போது அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் நமக்குள்ளே கிடைக்குது. அதே மாதிரி இறுதி நிலைங்கிறது இன்னும் வெகு தொலைவில் இருந்தாலும் இறைவன் உண்மையிலேயே நமக்குள்ளே வந்து ஐக்கியமாகக்கூடிய அந்த ஒரு உணர்வு, மெய்மறந்த உணர்வு நமக்குள்ளே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் போகிற இடத்துல எல்லாம் நாம் செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே இறைவனுடைய அதிர்வுகள் நமக்கு வெளிப்படுது. அதாவது இறைவன் நமக்குள்ள கரைந்து இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் ஒரு சூட்சுமமான விதத்தில் நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்குள்ள ஐக்கியமாகும் போது அவருடைய அந்த அன்பில் கரைந்து போன ராதை, அதே மாதிரி 7வது 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த தென்னிந்திய பெண் துறவி ஆண்டாள் தன்னுடைய அன்பிற்குரிய கிருஷ்ணனுடைய திருவடிகளில் கரைந்து போன மாதிரியான ஒரு உணர்வு, அந்த ஒரு முழுமையான ஐக்கிய உணர்வு இந்த 10வது சக்கரத்தில் நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 10வது முடிச்சில் நாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து உள்ளிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை, அதாவது அந்த பேரானந்த நிலையை அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த நிலையில் மாஸ்டர் தன்னுடைய தொண்டர்களில் ஒருத்தர் தனக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்றாரு. அப்போது நம்மளை பற்றின ஒரு எண்ணமும் ஈர்ப்பும் அவருக்கு ஏற்படுது. அடுத்தது இன்னும் நாம் முன்னோக்கி அந்த இறுதி நிலையை நோக்கி போகிறதுக்கு நிறைய விஷயங்களை கிடைக்க வேண்டியிருக்கு. அப்படி நாம் மாஸ்டர்னுடைய துணையோடு முன்னோக்கி போகும்போது பலவிதமான சுவைகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சுவைங்கிறது சூட்சுமமாக போயிட்டுருக்கு. உணர்வுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா நம்மளுடைய பயணம்ங்கிறது அந்த ஒன்றுமில்லாத தன்மையை நோக்கி. அந்த தன்மையினுடைய சாரத்தை இங்கிருந்து நாம் அனுபவித்து முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். அதாவது அந்த வெற்றிடத்தினுடைய ஒரு காற்று, ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னும் சொல்லலாம். இந்த வார்த்தைகளை கூட நம்மளுடைய புரிதலுக்காக நாம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளுமே அந்த நிலையோடு ஒப்பிடும்போது கடினமானவையாக தான் இருக்கும், கனமானவையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எந்த உணர்வுகளுமே இல்லாத நிலையை நோக்கி நம்மளுடைய பயணம்ங்கிறது நடந்துட்டுருக்கு. சரியாக சொல்லணும்னா பூமான்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பு, இறுதி நிலை, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய இதயத்தில் இடம்பெறுது. அந்த ஒரு உணர்வு நாம் இன்னும் முன்னோக்கி போகக்கூடிய அந்த நிரந்தரமான பிரபஞ்சமளாவிய ஜீவிதம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நமக்குள்ள உறுதி செய்யுது. அப்போது மனிதர்களாகிய நாம் எல்லாருமே நம்மளுடைய தனித்தன்மையை கடந்து இந்த பிரபஞ்சம், உயிர்கள், இது எல்லாத்துக்குமே மூல ஆதாரமாக இருக்கிற அந்த ஒன்னோட ஐக்கியமாகிறது தான் நம்மளுடைய இயல்பான பிறப்புரிமை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. உண்மையான தேடலில் யார் ஈடுபட்டிருக்காரோ, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை யார் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ, ஜீவனுடைய அடி ஆழம் வரைக்கும் யார் செல்லணும்னு விரும்புகிறாங்களோ, நம்மளுடைய ஜீவிதத்தினுடைய ஆழம், உயரம், இது எல்லாத்தையுமே யார் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அதாவது அந்த இறுதி நிலை வரைக்கும் போகணும்னு யாருக்கு லட்சியம் இருக்கோ அவங்களுக்கு வாழக்கூடிய ஒரு மாஸ்டர் கட்டாயம் கிடைப்பார். அதாவது வாழும் மாஸ்டர். அந்த மாஸ்டரோட நாம் கைகோர்த்து போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருங்கிறவர் ஏற்கனவே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டவர். அவர் அந்த கரையை கடந்தவர். இருந்தாலும் நமக்கு வழிகாட்டுறதுக்காக இந்த கரைக்கு வந்திருக்கிறவர். அதனால் அந்த மாஸ்டரால் மட்டும்தான், ஒரு வாழும் மாஸ்டர் மட்டுமே நமக்கு அந்த வழியை காமிக்க முடியும். இந்த பறந்து விரிந்த ஆன்மீக பாதை
இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒன்னொன்னுத்தையுமே தெரிஞ்சிட்ருக்கிற குருவினுடைய வழிகாட்டுதல் ஆதரவுங்கிறது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. இந்த 10வது சக்கரத்தில் முதல் மனம்னு சொல்லக்கூடிய கடவுளினுடைய மண்டலம், தெய்வீக மண்டலத்துக்குள்ளே நுழையிறோம். இங்கே நமக்கு முழுமையான ஐக்கியமான உணர்வு, ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், நான் அதற்கு சொந்தமானவன், பிலாங்கிங்னஸ், இந்த ஒரு மேம்பட்ட உணர்வும் நமக்குள்ளே காணப்படுது. அதே நேரத்தில் எஸ்டிகேன்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை, சகஸ்ரதல் கமல், ஆனந்தத்தினுடைய சக்தி பீடமாக சொல்லப்படுற ஆனந்த சாகரம், பேரானந்த நிலை இங்கே காணப்படுறதுனால அந்த ஒரு பிரபஞ்சமளாவிய பேரானந்த நிலையையும் நாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா இது பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு அகண்டு விரிந்த மண்டலம், இறைவனுடைய சாம்ராஜ்யம். பூமான்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி நிலை பற்றிய விழிப்புணர்வு நம்மளுடைய இதயத்தில் இடம்பெறதுனால அதோட ஒரு உண்மையான தொடர்பு ஏற்பட்டு பந்தத்திலிருந்தும் விடுபடுறோம். அதாவது உலகாதாய பந்தத்தில் மாஸ்டர்னுடைய தன்மை குறித்த உணர்வு, அதாவது வாழும் மாஸ்டர்னுடைய உண்மையான முக்கியத்துவம், இது பற்றின ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்படுது. சுயம்னு சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு உள்முகமாக மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறோம். அதோட கூட இந்த மனித அமைப்பு முழுவதுமே இறைவனுக்கு சொந்தமானது, இறைவனுடைய உறைவிடமாக இந்த பௌதீக உடல் இருக்குது, அந்த ஒரு உணர்வும் நமக்குள்ளே ஏற்படுது. இந்த மாதிரி பிரபுங்கிற சாம்ராஜ்யத்திற்குள்ள நம்மளுடைய பயணம்ங்கிறது செய்யப்பட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஓரொரு நிலைகள்லையும் ஒத்தத்தன்மையை அடைஞ்சு ஐக்கியமாகி அடுத்த முடிச்சிருக்கு போகிறதுக்கு நாம் தயாராகிறோம். இதோட இந்த 10வது முடிச்சு மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. 10வது முடிஞ்சது. கடைசியாக சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு கதை, ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு சிறந்த குரு கிட்ட சீடனாக சேரணும்னு சொல்லி விரும்பின ஒரு இளைஞனை பற்றின அழகான கதை. அவன் அவர்கிட்ட போய் என்னை உங்களை சீடனாக ஏற்றுக்கோங்க, உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் எனக்கு குருதட்சிணை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதை நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் காணக்கூடிய பொருட்கள்லேயே மிக மிக இழிவான ஒரு பொருளை எனக்கு குருதட்சிணையாக கொண்டு வா, அப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அந்த இழிவான பொருளை தேடி போகிறான். அவனால் கண்டே பிடிக்க முடியல, இது கெட்டது, இது மோசமானது, இந்த மாதிரி ஒன்றொன்னத்தையாக தேடி அவனுக்கு எதுவுமே ஒரு திருப்தியாக இருக்கல. அப்படி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதே மாதிரி 3 வருடம் போயிடுது. ஒரு நாள் கழிவறையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இதுதான் மிக மிக ஒரு இழிவான ஒரு பொருள், இதை யாருமே தொடுறதுக்கு விரும்புறதில்ல, பார்க்குறதுக்கு விரும்புறதில்ல, இதை வாசனை செய்யறதுக்கு கூட விரும்புறதில்ல அப்படின்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு குரு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். குரு கிட்ட கொடுக்கறதுக்கு அதை எடுத்துக்கிட்டு போகிறான். அப்போது நில், என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒன்று கேட்குது. அப்போது அவன் இந்த உலகத்திலேயே மிக இழிவான பொருளை கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வரணும்னு சொல்லி குரு சொல்லியிருக்கிறாரு, இதுதான் ரொம்ப இழிவான ஒன்று அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, இதுக்கே 3 வருஷ காலம் ஓடி போயிடுச்சு, குரு கிட்ட நான் இதை குருதட்சிணையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த மலம் பேசுது, நேத்திக்கு நான் ஆப்பிளாவோ உணவு பண்டமாவோ இல்லை ஒரு காய்கறியாவோ இருந்தேன், நீ என்னை தொட்டதுக்கு அப்புறம்தான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், இப்போ நீ யோசிச்சு பாரு இந்த உலகத்திலேயே ஒரு இழிவான பொருள் என்னது அப்படிங்கிறது. அப்போது அந்த மாதிரி அந்த மலம் சொல்லுது. இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு உண்மையான ஞானம், விழிப்புணர்வுங்கிறது ஏற்படுது. தன்னோட கையை கழுவிட்டு வெறும் கையோடு குரு கிட்ட போகிறான். அப்போ குரு கேட்குறாரு, எங்கே என்னுடைய குருதட்சிணை, அது இல்லாமலே நீ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, நான் தான் உங்கள் குருதட்சிணை அப்படின்னு சொன்னபடிக்கு அவருடைய காலில் விழறான். இந்த உலகத்திலேயே மிக இழிவானவன் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே குரு எழுந்துரு, நீ என்னுடைய சீடன் ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் சொல்லிட்டு, மோசமானது அப்படிங்கிறது நமக்கு வெளியில் கிடையாது, அது நமக்குள்ளே தான் இருக்குது, அதை நீக்கிட்டோம் அப்படின்னா சிறந்த விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. பாபுஜி மாஸ்டர் சொன்ன மாதிரி உப்பிலிருந்து உவர்த்தன்மையை நீக்கும்போது மிஞ்சி இருக்கிறது எது? இனியும் அங்கே உப்பு கிடையாது. சர்க்கரையிலிருந்து இனிப்புத்தன்மையை நீக்கும்போது மிஞ்சி இருப்பது எது?
அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் நீக்கப்படும் போது எஞ்சி இருக்கிறது எது? எந்த உருவமுமே இல்லாமல் குணமுமே இல்லாமல் பெயரில்லாத அது அங்கே இருக்கும். அதுதான் கடவுள். அப்போது நமக்கு நாமே சேர்த்துட்ருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதின் மூலமாக தெய்வீகமயமாதல் அப்படிங்கிறது நமக்குள்ளேந்து வருது. அப்போது எதை நீக்கணும்? நான் பிடிவாதக்காரன், அந்த ஒரு விஷயத்தை நீக்கணும். நான் விவேகமுடையவன், அதை நீக்கணும். நான் திறமசாலி, அதை நீக்கணும். இதெல்லாம் நீக்கும்போது நீ ஆயிடுவியா அப்படிங்கிறது இதனுடைய பொருள் கிடையாது. இன்னும் அதிக திறமையுடையவர்களாயிடுவோம். ஒரு பனிக்கட்டிங்கிறது கதவினுடைய இடுக்கின் வழியாக உள்ளே வர முடியாது, ஆனால் காற்று மூலமாக வர முடியும். அதாவது காற்று எந்த இடத்துலையுமே ஈஸியாக உள்ளே புகுந்து வந்துட முடியும். அப்போது எந்த அளவு நாம் சூட்சுமமாக போகிறோமோ அதன் மூலமாக தான் நம்மளால் அந்த இறைவனை அடைய முடியும். ஏன்னா இறைவன் மிக மிக சூட்சுமமானவர். நமக்குள்ளே இருக்கிற விவேகம், வலிமை, சக்தி, அகங்காரம், அறிவு, திமிர், அறிவு, இது எல்லாமே ஸ்தூலமானவை தான். இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஸ்தூலத்தன்மையை தான் குறிக்குது. அப்போது என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து விரட்டுறதின் மூலமாக நம்மளால் அந்த இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றொன்னா எல்லாத்தையும் நீக்கிறதின் மூலமாக எஞ்சி இருக்கிறது கடவுள் தான். இந்த வாழ்க்கையிலேயே இப்போதே மரணம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மரணமும் பிரிக்க முடியாத வகையில் நீ அந்த கடவுளை உன்னோட பிணைச்சிக்கோ அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.